சினி கார்னர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சர்ச்சைகள்ல நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கின படமா சிவகார்த்திகேயன் சொல்லணும்னா அமரன் திரைப்படம். அது ராஜ்கமல் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் தான் தயாரிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் அப்படி ட்ராப் ஆகி தான் இருந்தது. அண்ட் இப்போ மறுபடியும் அதே காம்போ ஒன்று சேர்ந்து செய்யோன் படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய டீசர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய டீசர் பார்க்கும்போது நிறையா பாயிண்ட்லாம் நோட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஏதோ கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்த வேர்ஷன் மாதிரி சிவகார்த்திகேயன் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு இது காட்டுறாங்க. நம்மளுக்கு விருமாண்டி படத்தை கொஞ்சம் நினைவூட்டுற விதத்துலையும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை ரொம்ப பிரமாதமான கதை. இது சிவகார்த்திகேயன் தாய்க்கிழவி பண்ணும்போதே அந்த டைரக்டர் முருகேசன் சொன்னதுனால, சிவகுமார் முருகேசன் அவரே டைரக்டர், அவருடைய ப்ரொடக்ஷனில் இருந்தவங்களே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இது எஸ்கே உடைய அவர் ஓன் ப்ரொடக்ஷனில் தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஸ் இருந்தது. தாய்க்கிழவி முடிஞ்ச உடனேயே அது ரிலீஸ்க்கு பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸில் எஸ்கே இருந்தார். பட் இந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவும் எஸ்கேயும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் அது யூஎஸ்எல்லாம் போயிட்டு ஏஐ டெக்னாலஜி டிஏஜிங்கெலாம் சிஸ்டம்லாம் பார்த்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையை முடிச்சுட்டு பண்ணலாங்கும் போது பார்த்தோம்னா இந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஸோ அப்போ நமக்கு வில்லேஜ் மேட்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்டு இப்போ நெக்ஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி முருகன். ஸோ இந்த பேட்டர்னில் ஒரு படம்னு ரொம்ப லைக் பண்ணார். ஸோ இந்த கதையை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை, நீங்கள் சொன்ன அந்த பேட்டர்ன் படமாக இருந்தாலுமே கூட அதில் ஒரு நகைச்சுவை காமெடி ஜானரில் இருக்கும். ஆனால் இந்த படம் நான் ரொம்ப இப்போ சீரியஸான ஜானருக்கு மாறிட்டேன், அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த தளபதி அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு போயிட்டேன்ற மாதிரி தான் இப்போ அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருக்குதோன்ற மாதிரி தான் இந்த டீசரை பார்க்கும்போது தோணுது. இதுவும் காமெடி படம். நீங்கள் அந்த ரெண்டு படம் எப்படி உங்களுக்கு காமெடி ட்ராக்கில் போய் எஸ்கே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. அதுக்கு பிறகு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணார். அமரன் நீங்கள் சொன்னது மாதிரி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். ஒரு 350 மேலே கிராஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டிச்சு அவரை. அப்புறம் கோட் சொல்லவே வேண்டாம், துப்பாக்கி வாங்கினார வந்தார். இப்போ விஜய் டோட்டலாகவே நீங்கள் என்னுடைய இறுதி படம் ஜனநாயகன், இதற்கு மேலே நான் சினிமாவில் வரலைங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு முடிவை சொல்லிட்டார். இப்போ அந்த ஒரு ஸ்பேஸ். ஸோ எல்லாருமே கிளப்பி விட்டு தான் எஸ்கே குட்டி தளபதி, சின்ன தளபதி, அடுத்த தளபதி உசுப்பேற்றி விட்டாங்க. பட் அவராகவே தான் இருக்கார். என்னை பொறுத்தவரை எஸ்கேவாக தான் இருக்கார். நான் யாருடைய இடத்தையும் போய் பிடிக்க விரும்பலை நான். ஸோ எனக்குன்னு ஒரு இடத்த மக்கள் கொடுத்துருக்காங்க, ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறேன். அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டு இன்னும் மேலே அவர் உயர்த்தினால் ஸோ நான் அடுத்த ரேஞ்சுக்கு போகலாம். பட் இல்லை, அண்ணன் இடம், விஜய் அண்ணன் இடம் அது அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த இடத்துல தயவுசெய்து என்னை போய் உட்கார வச்சிடாதீங்க, வேண்டாம் அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ரீதியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட்டோடு உருவாகுது இந்த படம். நீங்கள் பார்க்க தான் நீங்கள் விரும்பாண்டி ஸ்டைல் இருக்கும். ஒருவேளை இந்த கருப்பண்ண சுவாமி ஒரு பேட்டர்னில் சூர்யாவுக்கு இந்த காம்படிஷனாக கருப்பு மாதிரியே இருக்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. இது வேறு. எஸ்கேவோட டைலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைலாக் ஏன்னா இந்த டைலாக் பேசுகிறார் இவர். ஏன்னா ஒரு இன்ட்ரோ கொடுக்கறது பார்த்தோம்னாலே வேறு ஒரு ஜேர்னல் இருந்தது. டைலாக் போட்டோன்னு அப்படியே இதாகிடுச்சு. பட் இது ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ், ஒரு காமெடி கலந்த படம். பட் ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலி வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால கமல் அவர்கள் எப்பவுமே நீங்களே இப்போ சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க எஸ்கே ப்ரொடக்ஷன்லேயே தான் இந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது. எப்படி கமல்ஹாசனோட ஆர்கேஎஃப்ஐல சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அமரன் பெரிய பிரேக் கொடுத்தார் கமல். இப்போ கமலை எஸ்கே போகிறது மட்டுமே ஆக்டிங்லேயும் சரி, இண்டஸ்ட்ரியிலையும் புதுசாக எதையாவது ஒன்று கமல் ஒரு 10 இயர்ஸ் அபோவ் 10 to 20 இயர்ஸ் வரதை இப்போயே சொல்லிட்டு போயிடுவார். ஹேடாகவே போகிறோம். எஸ். ஏன்னா இந்த டிஸ்க்கு சிடியில் படம் பண்ணது ஃபஸ்ட்டு அவர் தான், குர்தி புனல் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் ப்ரெஸ்ஸில் எல்லாம் ரிப்போர்ட்டிங்கில் போய் பார்க்கும்போது சிடி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டேன். வாங்கினவே என்னையா தட்டு தரீங்க, அப்போ இது சிடி, இதுக்குள்ளே உள்ள விஷயங்கள் இருக்குங்கிறது தெரியல. பட் சிடியில் படம் பண்ணவங்க அப்போது நிறைய ஹாலிவுட்டில் பண்ணப்போ இவர் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்துடுறாரு, இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த சிடிங்கிறது அப்புறம் தெரிய வருது நமக்கு. அதை ஸோ அப்படி புதுசாக ஒரு ட்ரெண்டிங்கில் கொண்டு வரக்கூடியவர். ஸோ இந்த அமரன் படத்தை கூட நிறைய பேர் சிவகார்த்திகேயனை வச்சு தாங்குவார். அந்த கேரக்டர் முகுந்த் வரதராஜன் கேரக்டர் தப்பான ஒரு சாய்ஸ் பண்ணிட்டார் கமல் அப்படின்னா. அவர் பண்ணால் எல்லாமே சரியாக இருக்குங்கிறதுக்கு ஆஃப்டர் ரிலீஸ் பார்த்திங்கன்னா தெரிக்க விட்டாங்க. அதனால் இவருக்கு எஸ்கேக்கு என்னை அடுத்த கட்டத்தை கொண்டு போனவர் கமல் அவர்கள். அப்படிங்கும்போது தன்னுடைய ஒரு குருவாக அவர் நினைக்கிறார். ஸோ அவர்கிட்ட எல்லாமே டிஸ்கஷன் பண்ணுறாங்க.
படத்துக்கு படம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு மீட்டிங் பண்ணாங்க, டிஸ்கஷன் பண்ணாங்க. இந்த படத்து சம்மந்தமாகவும் சேம் சம்மந்தமாகவும் ஒரு விஷயத்தை விட்டு சொல்லும் போது ஸ்கிரிப்ட் கமலுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. ஸோ இப்போ இது யார் பண்ண போகிறாங்கும் போது இல்லை பண்ணலான்னு அதை நான் ஐடியாவில் இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா தாய் கிழவி அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன். அதுவே பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு பெரிய கம்பேக்காக இருக்கும். அந்த படமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஆனால் இந்த கெட்டப் நிறைய பேர் இன்றைக்கி ராதிகை தான் ஃபஸ்ட் டைம் போடுறாங்க. ஆமாம். பசும்பொன்னு ஒரு படம் இல்லை, பசும்பொன்னில் வந்து பாஸ்தட்டிக் அது ப்ராஸ்பெத்திக் மேக்கப்லாம் இல்லாமல் அப்போ இருந்த அந்த இதுவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஏஜ் அப்போல்லாம் எத்தனை வருஷங்க ஆச்சு? இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 years ஓல்டு ஃபிலிம். எஸ், இப்போ அதுக்கு மேலே கூட இருக்கலாம், 93 சம்திங் நினைக்கிறேன். இப்போ அந்த இதுலேயே அதை போட்டாங்க அப்படின்னா இந்த ஏஜுக்கு வந்து சாலிடாக சாப்பிட்டுட்டேன். ஸோ மனோரமாச்சு நான் இருக்கேன், இன்னும் எனக்குள்ளே இருக்காங்க, அது மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்கிரிப்டில் தாய் கிளை பண்ணும்போது இது முருகேசன் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் வெங்கட் பிரபு படத்தையே ஹோல்ட் பண்ணிவிட்டு இது ஷார்ட் பீரியட் படம் தான். ஏன்னா அக்டோபர் ரிலீஸ் படம். இந்த ஒரு 3 months தான் டியூரேஷன் இந்த படத்தோட ஷூட்டிங்கு. இப்போ கமல் அவர்கிட்ட சொல்லும் போது வந்து கமல் நம்ம பண்ணுவோமான்னாரு, தாராளமாக பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்படி ஒரு போன படம். ஏற்கனவே அமரனுக்கு அப்பவே கமலும் சிவகார்த்தினும் மறுபடியும் காம்போவில் ஒரு படம் பண்ணுறது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சரியான ஒரு கதை சரியான அனுபவம் வந்து வரல. அப்போ இந்த படம் வரணுன்னே கமல் உடனே டக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னா டர்மரிக்கும் உள்ள சிபிஐ உள்ளே வர்றாங்க அவங்க. சிவகார்த்தனுக்கு ஒன்றும் டென்ஷனே கிடையாது, அழகாக நீங்கள் பண்ணுங்கன்னேட்டார். ஸோ அதன் விளைவாக தான் ராஜ்கமலில் மீண்டும் ஒரு படம் எஸ்கே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸான படம் பண்ணிட்டோம், ஏன் நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக கொஞ்சம் ஜாலியாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான இந்த காம்போ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இவர் மறுபடியும், ஏன்னா இப்போ ஜனநாயகன் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிருக்குது, ஜனநாயகனோட தான் பராசக்தி வந்து வர்றதா இருந்தது, அது தள்ளி போயிடுச்சு. அண்ட் பராசக்தி எப்படியும் ஓரளவுக்கு தான் கலெக்ஷன் ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். பெரிய அளவில் சிவகார்த்திகேயனுக்கு அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னுலாம் சொல்ல முடியாது. அண்ட் அடுத்தபடியாக இந்த படமே வெளிவருது. மறுபடியும் ஜனநாயகன் டேட்டோடு தான் இது வந்து மோத போகுதுன்ற மாதிரியான பேச்செல்லாம் வர அடிப்படுது. ஏன் இவர் மறுபடியும் விஜய் கூடவே போய் போட்டி போடுறாரு, அவரோடையே போயிட்டு சண்டைக்கு நிற்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, ஜனநாயகன் எப்போ வரும்னே தெரியல. இப்போ வருமா, இந்த மாதம் இறுதிக்குள்ளே வருமா, மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ளே வருமா? மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ்க்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ரிவைசிங் மட்டும் இன்னும் அது இப்போ நான் பேச வரைக்குமே பார்க்கல. ஸோ இந்த வீக் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடேக்குள்ளே நெக்ஸ்ட் வீக் பார்த்தாருன்னா அது உடனடியாக அவங்க என்ன கட்ஸ் கூட கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதற்கு மேலே அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. அதனால் பிப்ரவரி எண்டுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா அவங்க உடனடியாக 2 days ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படம் அக்டோபர் தான் ரிலீஸ் சேயம். ஓகே. அப்போ தேவையில்லாமல் இந்த உசுப்பேத்தி விடுறவங்க விஜய் சொல்கிறது தான், அது கடுப்பேற்றுறவங்க இருந்தாலும் உசுப்பேற்ற உம்முன்னு இருந்தாலுமே வாழ்க்கை ஜம்முன்றன்னு சொல்கிறது மாதிரி எஸ்கே சீண்டி விட்டுகிட்டே இருக்காங்க நிறைய பேர். அது கிடையாது. இது அக்டோபர் ரிலீஸு. ஜனநாயகன் பார்த்துட்டாங்கன்னா மார்ச்சே ரிலீஸு. ஒரு வேளை மார்ச்சே ரிலீஸ் பண்ண விட முடியாமல் இந்த படத்தை எப்படி இருந்தாலும் நம்ம அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆஃப்டர் எலெக்ஷன். அப்படிங்கும்போது உங்களுக்கு மேவே வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அது அனிமேல் ஏப்ரல் வரது மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஜூன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி பார்த்தோம்னா நீங்கள் June 12 நம்ம சூப்பர் ஸ்டார் பண்ண ஜெயிலர் 2 ரிலீஸ். அப்போது ஜனநாயகன்னு அந்த டைம் ரிலீஸ் ஆகுதுன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நம்ம அப்படி வேணால் எடுத்துக்கலாமே தவிர எஸ்கேக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாட்டு கம்முன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ வருஷத்துக்கு 2 படம் அப்படின்ற மாதிரியான ட்ராக்ல சிவகார்த்திகேயன் அதை ஒரு ஃபார்மில் செட் பண்ணியிருக்கிறாரோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, கதைகள் நல்லா கேட்டுட்ருக்காங்க. லைனப்பில் நிறைய படங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 படம் லைனில் வச்சுருக்காரு அவர். இல்லை எது பெஸ்ட்டு, நமக்கு ஏற்கனவே மதராசி கொடுத்தாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம். ஸோ ஏஆர் முருகதாஸ், ஏன்னா விஜய்க்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தாங்க. துப்பாக்கி, சர்க்கார், கத்தியெல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணி நிப்பாட்டினார். அப்போது எஸ்கேக்கு வந்து அமரனுக்கு பிறகு வரக்கூடிய படம் அது வேறு. அந்த எதிர்பார்ப்பே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் கதை வந்து உங்களுக்கு சரியாக அமையலை. இப்போ அமரன் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அமையணும்னா அது ரொம்ப ரேராக தான் அமையும். பட் மதராசி வந்து ஒரு 100 கிளப்பில் போய் சேர்ந்ததை தவிர ஒரு பெரிய ஒரு ரீச்சாக ஸோ பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பராசக்தி நீ சொன்னது மாதிரி, ஏன்னா அந்த கதையினுடைய ஹீரோயிசம் வந்து இவர்கிட்ட இல்லை, அது வந்து மதரவா கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் டைரக்டர் வந்து கரெக்டான எஸ்கே வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியல. கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஸ்பீட் பிரேக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் விஜய் ரசிகர்லாம் படத்தை வந்து உண்டுலேன் பண்ணிட்டாங்கன்னு. அது முட்டாத்தனமான ஒரு ஆன்சர் சுதா சொன்னது. விஜய் ரசிகர்கள் போய் எதுக்கு வந்து இந்த படத்தை வேணான்னு, நீங்கள் நல்ல படம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் சொல்ல வர போனாங்க. நீங்கள் சுமாரான ஒரு மொக்க படத்தை கொடுத்துருங்க. எஸ்கே படத்தை மட்டும் நல்லா பண்ணியிருந்தார். அவருடைய ஒரு ஸ்டெப் கீழே இறக்குனதே சுதான்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த படம் பெரிய அளவில் வந்து அவர் எஸ்கேக்கு இந்த கை கொடுக்கல. அப்போது ஒரு படம் வித்தியாசமாக கொடுக்கணுன்னு வந்து ரொம்ப விரும்புகிறார். அப்போது இவருக்கு பெரிய பிரேக்கே வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஸோ ரஜினி முருகன்
அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு படம் பண்ணும் போது இந்த கதை வந்து வருது. அப்போ ஒரு சேஞ்சஸ் கொடுத்து பார்ப்போம். எப்போவுமே நீங்கள் வில்லேஜ் மேட்டர் வந்து ஆடியன்ஸ்ட்டு போய் ஈஸியாக போய் ரீச் ஆகும். இல்லை, ஆஸ் அ ஒரு காமெடி ட்ராக் எப்பவுமே நம்மளுக்கு வந்து கை கொடுத்து அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போயிருக்குது. ஸோ அதனால இப்போ பேக் டு பேக் கொஞ்சம் டவுன் ஆனதுனால மறுபடியும் இந்த காமெடி ஜானரில் நம்மளை வந்து தக்க வச்சுக்கணுன்றதுக்காக அப்படி எல்லா ஹீரோவுமே எல்லா படமே ஜெனரல் பண்ணணும் இல்லைங்க. இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட எடுத்திங்கன்னா ஜெயிலர் 2, அது ஜெயிலர் 1 கொடுத்தாரு. ஸோ கூலி கொடுத்தாங்க. ஜெயிலர் 2 ஒரு ஆக்ஷன் பக்கா கமர்ஷியல். இப்போ அவருக்கே வந்து என்ன ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு படம் ஒன்று விரும்பினார். இப்போ எந்த ஹீரோ இருந்தாலுமே ஜஸ்ட் எந்த கதைனாலும் உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தான். இவர் ஒரு மாதிரி இந்த மதராசி, அமரன் அண்டு பராசக்தி ஒரு மாதிரி பண்ணார். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒரு படம் பண்ணலான்னு பார்த்தாங்க. கதையும் நல்லா இருக்குது. அதில் இந்த கதை வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ ஒரு ரேஞ்சு போயிட்டார். அதனால் அந்த ஒரு பேட்டர்னில் தான் அவர் போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் நீங்கள் போய் உட்காரலாம் நீங்கள். அதனால தான் இந்த படம் அவருக்கு பெரிய ஒரு கம்பேக்காக அமையும். ஆல்ரெடி கமல்ஹாசன் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் ரஜினி அவங்களுடைய காம்போவில் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டைரக்டருடைய இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக இப்படி ஒரு படமும் பண்ணுறாங்களே, என்ன பிளான் கமல்ஹாசன்? லைனாக நிறைய படங்கள் பைலப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அவருடைய அன்பறிவுடைய அந்த ஸ்டன் மாஸ்டர் அவங்களுடைய கமல் ஹீரோ பண்ணுறாரு. 173 சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணுறாரு. இந்த சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணுறாரு. பட் இப்போ அவருடைய சூழ்நிலை என்னென்னா சில பிரச்சனைகள் முடிக்கணும். இப்போ அதற்கு வந்து இவர்கள் சப்போர்ட்டாக இருக்காங்க. இங்கே நம்ம அதை தான் பார்க்கணும். ரஜினி சார் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டார். இப்போ அது ரஜினி சாருக்குள்ள சம்பளம் ஏதுங்கிறது கமலுக்கு தெரியும். பேசியாச்சு, நீங்கள் படம் பண்ணி முடிச்சிடுங்க கமல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சம்பளத்தை அப்புறம் பேசிக்கணும். நம்ம உங்கள்கிட்ட நான் வாங்கணும் அவசியம் எனக்கு இல்லை. பட் கமலும் உங்களுக்கு என்ன மரியாதை பண்ண நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் 173 போகுது. ஓகே. இந்த எஸ்கே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குகிற சம்பளம் எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். விஜய், அஜித்துக்கு அடுத்து இப்போ இவர் தான் அதிக சம்பளம். இவருக்கு கீழே தான் தனுஷ், சிம்பு, சூர்யா எல்லாமே கீழே இருக்காங்க. அப்போ கமலுக்கு இதுவும் தெரியும். கமல்கிட்ட சம்பளம் பெருசாக அவர் பேசிக்க விரும்பலை. கமலுக்கும் எஸ்கே உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிடுறேன்ட்டேன். இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு செலவும் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு செலவும் மட்டும் பார்த்தாங்க. டெய்லி ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்களா? ஸோ ஒரு 60 days அப்படின்னா இந்த 60 நாளைக்கு உள்ள செலவு பேர் டே என்ன வருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 lakh அப்படின்னா 60 × 25 போட்டுங்க. அது மட்டும் பாக்கெட்டில் வச்சு டெய்லி பண்ணுறாங்க. ஸோ மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு கோஆப்ரேஷனில் பண்ணுறாங்க. அதனால் கமல் பண்ணக்கூடிய இந்த படங்களில் அவர் கொஞ்சம் விழுந்திருக்காரு இல்லையா, எந்திரிச்சு மீண்டு வந்துட்டு இந்த அன்பறிவு படத்துக்குள்ளே போகிறார். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஃபாரினில் ஷூட் பண்ணுறது மாதிரியான ஒரு இது. விக்ரம் மாதிரி ஒரு 3 விக்ரம் சேர்ந்த ஒரு படம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் அந்த படம் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக கமல்ஹாசன் அவங்களுடைய விருமாண்டி படத்தில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச் சீக்வன்ஸும் வந்து உள்ளே கொண்டு வராங்க. அது மூலயமா ஏதாவது விருமாண்டிக்கும் இந்த படத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு காட்ட. ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் கமல்ஹாசன் அவர்களுக்கு. விரும்பாண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவருக்கு வில்லேஜில் ஒரு மாதிரி கலந்து கொண்டு போகிற ஸ்கிரிப்டுக்குள்ளே ஹெவியாக இருக்கும் அந்த மேட்டர் தான். அப்போது நிறைய நியூ டெக்னாலஜியும் அதில் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க. அதனால் இப்போ எஸ்கே கிட்ட எல்லா ஒரு டேலண்ட்டுமே அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் சிட்டி சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கெட்ட மாதிரினா அப்படி சிட்டி பாயை மாறாரு, வில்லேஜ்னால் வில்லேஜ் பாயை மாறாரு. அது வந்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு கரெக்டாக சிங்க் ஆகாது. இங்கே சவுத்துலலாம் போனீங்கன்னா எஸ்கேக்கு அவ்வளோ கிரேஸுங்க. நீங்கள் விஜயாவே பார்க்குறாங்க எஸ்கே சவுத்தில். நீங்கள் சென்னையை தாண்டி போயிட்டீங்கன்னா எஸ்கேவுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு. ஸோ அதனால் கமல் பார்க்கும்போது இவர்கிட்ட எல்லாருக்கும் போது நம்ம வெளியில் கொண்டு வருவோம் அப்படிங்கும் போது கமலஹாசன் பண்ணக்கூடிய அந்த ஒரு அவர் ஹீரோ பண்ண என்ன பண்ணுவார், அந்த இன்புட்டை இப்போ எஸ்கேட்ட சொல்கிறார். இப்போ எஸ்கேக்கு மிகப்பெரிய என்ன சொல்ல ப்ளஸ்ஸாக அமையுது. ஸோ பாசிட்டிவாக இருக்கும் இந்த விஷயங்க. கமலஹாசனுடைய அந்த இன்புட் கிடைச்சா ஃப்ரேமில் நீங்கள் யார் பண்ணியிருக்காங்கன்னு தானே பார்ப்பாங்க. இப்போ ஒரு இயக்குனர் பண்ணிட்டாங்க, அந்த இயக்குனர் வந்து ஸ்க்ரீனில் வந்தால் தான் அங்கே பார்க்கும்போது ரஜினி, விஜய் அடிப்பான், கிளாப்ஸ் அடிப்பான். அந்த ஒரு ஆசையில் தான் ஸோ இப்போ இருக்கிற இயக்குனர்லாம் நம்மளும் ஹீரோவை கிளாப்ஸ் வாங்கணும் ஒவ்வொருத்தராக ஹீரோ வர்றாங்க. அதில் எஸ்கே பொறுத்த மட்டும் கமல் வந்து ஒரு குருவாக இருக்கார். ஸோ அதனால் அப்படி அந்த விரும்பாண்டி டச்சும் கொஞ்சம் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாரு. ஸோ சிவகார்த்திகேயன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல பல பேர் வந்து பெரிய சப்போர்ட்டாக பில்லராக இருக்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்களும் இருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. அண்டு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி.